மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு. 10 பல் பூண்டு, நான் சின்னதாக இருக்கிறதுனால சேர்த்து எடுத்துருக்கேன். இஞ்சி சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், சுண்டா கட் பண்ணிக்கிறேன். நல்லா வணங்கட்டும். நான் 6 சின்ன மிளகா சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். மல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரக மிளகு 1 ஸ்பூன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன். நல்லா வணங்கட்டும். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா வணங்கட்டும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். வெங்காயமெல்லாம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவி நல்லா வரும். இப்போ இந்த கடலப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியும் வேண்டாம் அப்படின்னா கடலப்பருப்பும் போடாம விட்டுறலாம், முந்திரியும் போடாம விட்டுறலாம். ஏலக்காய் போடுறோன்னா போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நான் ஏலக்காய் போடல. நல்லா வணங்கிருச்சு. இது போல் நல்லா வணக்கிக்கோங்க. ஆறட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே வேகட்டும். இந்த சூட்டுக்கே இதாயிரும். தேங்காய் திருவிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், அதையும் போட்டுடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே வந்து இதாயிரும். நம்ம அடுப்பு பற்ற வைக்க தேவையில்லை. தேங்காய் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே போடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டு ஒரு கலரி விட்டுருங்க. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன், அதிகமாக போடல. நீங்களும் அது போல் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆறட்டும். மட்டன் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். கடாய் சூடாயிடுச்சு, அதனால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மட்டன்லேயே கொழுப்பு இருக்கிறதுனால அதே எண்ணெய் விடும், அதனால் நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன்.
2 கிராம்பு, ஒரு பட்டைய 2ஆ உடைச்சு போட்டிருக்கேன். சோம்பு 1/4 ஸ்பூன். இப்போ சோம்பு பொரிஞ்சிச்சு. இனி அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்க அதை போடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை கிலோ கறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி போட்டலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் போட்டோன்னே பாத்திரத்தில் ஊற்றும். அதனால அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். வரமிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடலாம். வணங்கட்டும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்கலாம், தட்டை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் தண்ணி எப்படி தண்ணி வெள்ளம் விட்டுருச்சு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றவே இல்லை. அதே உப்புமே மிளகாப்பொடி மஞ்சத்தூள் போட்டதுலேயே பாருங்கள் எப்படிமான தண்ணி விட்டுருச்சுன்னு. அதில் இருக்கிற தண்ணி பூரா வந்துருச்சு. இன்னும் நம்ம அரைச்சி வச்ச சாந்தை போட்டுடலாம். அரைச்சிட்டு வந்த சாந்து நான் தண்ணி ஊற்றி அரைச்சதுலேயே 4 கரண்டி வந்துடுச்சு சாந்து. நல்லா கொதிட்டோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் எனக்கு தண்ணி குழம்பு வகைக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி போட்டு ஊற்றிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இனி நம்ம குக்கரில் 7 விசில் விடும்போது கரெக்டாக என்ன ஆகும்னா
குழம்பு கெட்டி ஆயிரும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. ஊற்றிருக்கேன். இன்னைக்கு குக்கரில் 7 விசில் விட்டு எடுத்து பார்த்துடலாம். சுட்டாச்சு. குக்கர் வச்சாச்சு, மூடி போட்டு வச்சாச்சு. விசில் விட்டுட்டு பார்க்கலாம். 7 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 கிராம் தானியம் மூட்டுருவேன். இப்போ விசில் விழுந்துருச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குழம்பு. பாருங்க குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, அதான் குழம்பு பதத்துக்கு இருக்குது. இதான் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இன்னும் 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 5 விசில்லையே எடுத்துட்டேன். பாருங்க வெந்துருச்சு, எனக்கு கறி வெந்துருச்சு, அதனால நான் எடுத்துட்டேன். இது கூட நம்ம கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடல. குழம்பு ரெடி. இது போல் மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க மட்டன் குழம்போட சாப்பிட்லாம்.